Hi viewers, welcome to our channel. 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள பாலிட்டியிலிருந்து குரூப் 4 தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான 450 கேள்விகள் தான் இந்த வீடியோவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 450 கேள்விகளுமே ரொம்ப முக்கியமான கேள்விகளாக இருக்கும். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் 10th பாலிட்டிக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக லெசன் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்கான வீடியோ வந்து தனியாக கொடுத்துருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க. அதே போல் 10th சோசியல் சயின்ஸ் அண்ட் 10th சயின்ஸ்க்கு ரிவிஷனுக்கான தனியாக வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ அந்த 2 வீடியோக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க. அதே போல் நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் ஆகிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, டேஸ் என்பது ஒருவர் மற்றொருவரை பாகுபாட்டுடன் நடத்துவது, சமத்துவமின்மை. பாகுபாட்டுடன் அப்படின்னா சமத்துவமின்மை, பாகுபாடின்றி அப்படின்னா சமத்துவம். எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன? சட்டப்பிரிவு 15(1). சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொன்னா அது 17. பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல்னு சொன்னா அது 16. தீண்டாமை ஒழித்தல் பத்தி சொன்னா அது 17. அதே போல பட்டங்களை அளித்து தவிர்த்தல் அப்படின்னா அது 18. மறந்துடாதீங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எது? கன்னியாகுமரி, 92.14%. இதுவே குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்டா தர்மபுரி. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் அதிகமான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? நீலகிரி, 1041. டாக்டர் அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் அப்படின்னா 11வது. 2002 இருந்து 2007 காலகட்டத்தில் இவர் குடியரசுத் தலைவராக பணியாற்றியிருக்கார். டாக்டர் APJ அப்துல் கலாம் எழுதிய நூல்கள் என்னென்ன? இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. விஸ்வநாத ஆனந்த் எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார்? 1988. இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோங்கி இருப்பதற்கான காரணம் மக்கள் இடம்பெயர்ந்து தங்கியதால். இந்தியாவின் மிக குறைவான மழைப்பொழியும் பகுதி எது? ஜெய்சால்மர், ராஜஸ்தான்ல இருக்கு. இதுவே அதிகமான மழைப்பொழியும் பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா மேகாலயாவில் இருக்கக்கூடிய மவுசின்ராம். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஹிந்தி பேசும் மொத்த மக்கள் தொகை சதவீதம் எவ்வளவு? 43.63%. வெரி இம்பார்ட்டன்ட். தற்போது எத்தனை மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 6 மொழிகள். அது என்னென்ன மொழிகள், எந்தெந்த ஆண்டு? ஃபர்ஸ்ட் தமிழ் 2004லையும், அடுத்து சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு மற்றும் கன்னடம் வந்து பார்த்தீங்கன்னா 2008, மலையாளம் 2013, ஃபைனலாக ஒரியா 2016. சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தது. கல்பேலியா, கூமர் ஆகிய நடனங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னா ராஜஸ்தான். கல்பேலியா, கூமர், கல்லு கூரா இருக்கு பார்த்துப்போ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ராஜஸ்தான்ல. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருத்து இந்த நூலில் சொல்லப்பட்டது. ஜவஹர்லால் நேரு எழுதியிருக்காரு. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் யார்? வரலாற்றாசிரியர் V.S. ஸ்மித். இந்திய அரசமைப்பு சட்டம் எந்த ஆண்டில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்திருக்கு. எங்கு கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுவராட்சி இயக்கம் தொடங்கப்பட்டதுன்னா லாகூரில் நடைபெற்றது. இந்த மாநாடு 1929. இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றனர் அப்படின்னா 15 பெண் உறுப்பினர்கள். மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ அப்படின்னா 389. அதில் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா PN ராவ். தலைவர் தான் அம்பேத்கர். தற்போது அரசியலமைப்பில் எத்தனை உறுப்புகள், எத்தனை பகுதிகள், எத்தனை அட்டவணைகள் உள்ளது? 448 உறுப்புகள் இருக்கு, 25 பகுதிகள் இருக்கு, 12 அட்டவணைகள் இருக்கு. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் எந்த மொழியில் எழுதப்பட்டன அப்படின்னா இந்தி மற்றும் ஆங்கிலம். ஐநா சபை எந்த நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது? செப்டம்பர் 15. மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தும் ஆட்சியே மக்களாட்சி என கூறியவர் யார்? ஆப்ரஹாம் பண்டிதர். பிரதிநிதித்துவ மக்களாட்சி நடைபெறும் நாடுகள் எது அப்படின்னா இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஐக்கிய பேரரசில் பெண்களுக்கு ஓட்டுரிமை எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னா 1918. முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது நியூசிலாந்து.
கிரேக்கத்தில் மக்களாட்சியின் காலம் என்ன? கிமு 5ஆம் நூற்றாண்டு. மக்களாட்சி நாடான சான் மரினோஸ் அமைவிடம் எது? இத்தாலி. மகா சாசனம் அதாவது மாக்னா கார்ட்டா எந்த ஆண்டு எழுதப்பட்டது? 1215. இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது அப்படின்னு கேட்டா சென்னை. நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் எது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம். மாநகராட்சி ஆணையராக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டா இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி தான் மாநகராட்சி ஆணையராக இருப்பாரு. ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர். எவ்வளவு மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னா 50,000. தேசிய ஊராட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 24. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் எத்தனை சதவீத இடங்களில் வெற்றி பெற்றனர்? 38%. தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னை கோயம்பேடுல இருக்கு. மக்கள் தொகையை அதிகரித்தல் அல்லது குறைதல் என்பது எதை குறிப்பதாகும்? மக்கள் பரவல் மற்றும் வளர்ச்சி. உலகின் முக்கிய மனித இனங்கள் என்னென்ன? கவனிங்க. காக்கசாய்டு அப்படிங்கிறது ஐரோப்பியர்கள், அதே போல நீக்ராய்டு அப்படிங்கிறது ஆப்பிரிக்கர்கள், மங்கலோலாய்டு அப்படிங்கிறது ஆசியர்கள், ஆஸ்ட்ரலாய்டு அப்படிங்கிறது ஆஸ்திரேலியர்கள். குறிப்பிட்ட நம்பிக்கையும் வழிபாட்டு முறையையும் கொண்டதற்கு பெயர் என்ன? மதம். விஹாரா என்பது எந்த மதத்தின் வழிபாட்டு தலம் அப்படின்னா புத்த மதம். இந்திய அரசால எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மொத்தம் 22 மொழிகள். இந்த மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை என்ன அப்படின்னா 8வது அட்டவணை. உலக மக்கள் தொகை நாள் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா ஜூலை 11. பெரும்பாலும் செவ்வக வடிவில் நீளமானதாகவும் ஒன்றையொன்று நேர்கோணத்தில் சந்தித்து கொள்ளும் குடியிருப்பு வகை எது? செவ்வக வடிவ குடியிருப்புகள். இந்தியாவில் எவ்வளவு மக்கள் தொகைக்கு மேல் அதிகமானோர் உள்ள இடங்கள் மாநகரம் என அழைக்கப்படுகிறதுனா 1,00,000 மக்கள் தொகைக்கு மேலே இருக்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனை முக்கிய நகரங்கள் சிறப்பு பொருளாதார நகரங்களாக மாற்றப்பட உள்ளன அப்படின்னா 12. இந்தியா எப்போது மக்களாட்சி நாடானது? 1950. எத்தனை வகையான கட்சி முறைகள் நடைமுறையில் இருக்குது அப்படின்னா 3. ஒரு கட்சி முறை ஒன்று மட்டுமே இருக்கும். 2 கட்சி இருந்தால் அது இரு கட்சி முறை. 2ற்கு மேற்பட்ட கட்சிகள் இருந்தால் அது பல கட்சி முறை. பல கட்சி முறை எங்கெங்கெல்லாம் காணப்படுது? பல கட்சி முறைக்கான எடுத்துக்காட்டு நாடுகள் என்னென்ன அப்படின்னா இந்தியா. நம்ம இந்தியாவிலையும் பல கட்சி முறை தான். பிரான்ஸு, ஸ்வீடன், நார்வே இங்கெல்லாம் பல கட்சி முறை காணப்படுது. உலகின் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் எந்த நாட்டில் காணப்படுதுன்னா இந்தியா. தேர்தல் ஆணையத்தால் சின்னம் எந்த கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும்? அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டுமே தேர்தல் ஆணையத்தால் சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய முடியும். எதிர்க்கட்சி தலைவர் எதற்கு நிகரான அந்தஸ்தை கொண்டிருப்பார்? கேபினெட் அமைச்சர். ஸோ எதிர்க்கட்சி தலைவர் கேபினெட் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுறார். ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருப்பதற்கு பெயர் என்ன? சமத்துவம். சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எங்குள்ளது? இங்கிலாந்து. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எந்த பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வாதுரைத்தன? ஏவி டைசி. இது 2 ரொம்ப முக்கியம். எந்த ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது? 1952 நாட்டின் முதல் பொது தேர்தலில். பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதுன்னா 50%. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறதுனா சட்டப்பிரிவு 18. உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இது? இந்தியா. ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது அப்படின்னு கேட்டால் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை. யாருடன் முதலமைச்சர் ஆலோசித்து தன் கட்சியின் உறுப்பினர்களை கொண்டு அமைச்சரவையை உருவாக்குவார்னா ஆளுநர். மாநிலத்தின் ஆளுநரை நியமிப்பவர் யார்? இந்திய குடியரசுத் தலைவர். தமிழ்நாட்டில் எந்த வகை சட்டமன்றம் இருக்குது அப்படின்னா ஓரவை சட்டமன்றம், ஈரவை சட்டமன்றம். மொத்தம் 7 மாநிலங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மாநில நிர்வாகத்துறையில் பேரவைத் தலைவராக செயல்படுபவர் யார்? ஆளுநர். சட்டங்களை நிலைநாட்டுவது எது? நீதித்துறை. உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தனக்கு எத்தனை வயது ஆகும் வரை அந்த பதவியில் இருப்பார்? 62 வயது ஆகும் வரை. ஸோ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது அப்படிங்கிறதா இப்படி கேட்டிருக்காங்க. இதுவே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 65. உச்சம் அப்படின்னா தான் ஹை. அவங்க தான் இவங்களோட அதிக வயது ஓய்வு பெறுவாங்க. மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுவது எது? அச்சு ஊடகம். ஜனநாயகத்தின் 4 தூண்களாக கருதப்படுவது எது? சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, ஊடகம். பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என கூறியவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யார்? சாவித்ரிபாய் பூலே. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார்? விஜயலட்சுமி பண்டிட். இந்தியாவின் முதல் பிரதமர் இந்திரா காந்தி. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார்? அருந்ததி ராய். இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் யார்? சுச்சித கிருபாலினி. இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார்? காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன்.
இந்தியாவின் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பெண்களின் கல்வியறிவு விகிதம் எவ்வளவு? 82.14%. நிறத்தின் அடிப்படையில் சந்தை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறதுனா மொத்தம் 3 வகை. என்னென்ன அப்படின்னா மிக குறுகிய கால சந்தை, குறுகிய கால சந்தை, நீண்ட கால சந்தை. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இந்தியாவில் நடைமுறைக்கு வந்ததுன்னா டிசம்பர் 24, 1986. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா நுகர்வோருக்கான மகா சாசனம் அப்படின்னு அழைக்கப்படுது. சட்ட அளவீட்டு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 2009ஆம் ஆண்டு. இதுவே அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதே ஆண்டு தான் குடியுரிமை சட்டமும். குடிமகன் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் நீக்குதலையும் பற்றிய விதிகளை எந்த சட்டம் கூறுகிறது? இந்திய குடியுரிமை சட்டம் 1955. எதற்கு பின் இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் அந்த சமயத்தில் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஜூலை 1, 1987 அன்றோ அல்லது அதற்கு பின். அடுத்து டிசம்பர் 3, 2004ஆம் நாள் முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவர்களுடைய பிறப்பினை எந்த காலகட்டத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் இந்திய வம்சாவளி குடிமகனாக இருக்க முடியாது. அதாவது குடிமகனாக முடியாது அப்படின்னா 1 வருடத்துக்குள்ள பதிவு செஞ்சிடணும். ஒருவர் வெளிநாட்டு குடியுரிமை துறக்கும் பட்சத்தில் அவருக்கு என்ன குடியுரிமை வழங்கப்படுகிறது? இயல்பு குடியுரிமை. ஒருவர் குடியுரிமை வெளிநாட்டு குடியுரிமையை துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படும். பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்திய அரசு அம்மக்களுக்கு எந்த ஆண்டு இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது? 1962. குடியுரிமையை இழக்கும் 3 வழிகள். மொத்தம் 3 வழிகள் இழக்கலாம். அது என்னென்ன? குடியுரிமையை துரத்தல், அதாவது தானாக முன் குடியுரிமையை துரத்தல். குடியுரிமை முடிவுக்கு வருதல், அதாவது சட்டப்படி நடைபெறுதல். குடியுரிமை மறுத்தல், அதாவது கட்டாயமாக முடிவுக்கு வருதல். குடியுரிமை மற்றும் நாட்டுரிமை, இதில் எதை ஒருவரால் மாற்றவே முடியாது அப்படின்னா நாட்டுரிமையை மாற்றவே முடியாது. இந்திய அரசமைப்பு சட்டம் இந்தியர்களுக்கு என்ன குடியுரிமையை வழங்குது அப்படின்னா ஒற்றை குடியுரிமையை வழங்குது. இந்திய அரசமைப்பின் எந்த சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமகளுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளதுன்னா 42வது சட்ட திருத்தம். இதோட ஆண்டு எப்போ? 1976. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினம் இந்தியாவில் என்ன தினமாக கொண்டாடப்படுகிறதுனா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், அதாவது பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா ஜனவரி 9ஆம் தேதி. ஒவ்வொரு மாநிலமும் எவற்றை கொண்டுள்ளது? நிர்வாகம், சட்டமன்றம் மற்றும் நீதித்துறை. யாரால் ஆளுநர் நியமிக்கப்படுறாருன்னா குடியரசுத் தலைவர். ஒரு மாநிலத்தின் தலைமை நிர்வாகி யார்? ஆளுநர். மாநில சட்டமன்றத்திற்கு எத்தனை ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்யும் அதிகாரத்தை ஆளுநர் கொண்டுள்ளார் அப்படின்னா 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை. மாநில அரசின் எதிர்பாரா செலவு நிதி யாருடைய கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆளுநரோட கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும். அமைச்சரவையின் தலைவர் யார்? முதலமைச்சர். மாநில மேலவை எவ்வாறு அழைக்கப்படும்? சட்டமன்ற மேலவை. மாநில மேலவையில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் அல்லது பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னா 12ல் 1 பங்கு. சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் எவ்வளவு? 6 ஆண்டுகள். மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சட்டமன்ற உறுப்பினர்கள். அரசியலமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்களுக்கு மேலாக இருக்கக்கூடாது? 500 உறுப்பினர்களுக்கு மேலே இருக்கவே கூடாது. தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அப்படின்னா 234. பாராளுமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூடும் அப்படின்னா 2லிருந்து 3 முறை. 6 மாதத்துக்கு ஒருக்கா மிகாமல் கூட்டியாகணும். சப்போஸ் ஏதாச்சும் எதிர்பாராத ஏதோ நிகழ்வு அப்படின்னா எதோ சொல்லணும் அப்படிங்கும்போது 3 முறை கூட நடக்கும். எந்த மசோதா சட்டமன்றத்தில் மட்டுமே கொண்டு வர இயலும் அப்படின்னா நிதி மசோதா. மாநில ஆளுநரையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் கலந்தாலோசித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஸோ நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது இதுதான். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படிங்கும்போது அது மாநிலத்தை சேர்ந்ததுனால அப்போ ஆளுநர் தான் நியமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆன்சரை ராங்காக செலக்ட் பண்ணிடுறாங்க. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை மட்டும் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார் ஆளுநரின் ஆலோசனையின் பேரில். மற்றபடி அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவராக இருக்கட்டும் அல்லது மாநிலம் ரிலேட்டடாக வேற இதர நீதிபதிகளாக இருக்கட்டும் இதையெல்லாம் ஆளுநர் தான் செய்வார். ஆனால் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை மட்டும் நியமனம் செய்கிறது குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற நீதிபதி எத்தனை வயது வரை அப்பதவியில் இருப்பார்னா 65 வயது. இங்கிலாந்து மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் எது? ஹேபியஸ் கார்பஸ் சட்டம். குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1791. ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? அக்டோபர் 24, 1945.
ஒவ்வொரு ஆண்டும் மனித உரிமைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா டிசம்பர் 10. மனித உரிமைகள் பிரகடனத்தில் எத்தனை சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன? 30. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது அப்படின்னா சட்டப்பிரிவு 24. குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1989. சர்வதேச பெண்கள் ஆண்டு எப்போ அப்படின்னா 1978. இதுவே சர்வதேச குழந்தைகள் ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1979. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1979 நிறைவேற்றப்பட்ட பெண்களுக்கான மசோதா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா. எந்த ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் விதவைகள் மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கியதுனா இந்து விதவை மறுமண சட்டம் 1856 ஆண்டு. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1997. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2017 ஆண்டில் சர்வதேச புலம்பெயர்வில் உலகின் மிகப்பெரிய நாடாக உள்ளது எது அப்படின்னா இந்தியா. எவ்வளோ அப்படின்னா 17 மில்லியன். நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் வாழும் மக்கள் தொகையின் விகிதாச்சாரம் அதிகரிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நகரமயமாதல். எந்த இயற்றப்பட்ட சட்டங்கள் பெண்கள் தொழிலாளர்களை பாதுகாக்கிறது? அதாவது எந்தெந்த சட்டங்கள்லாம் பெண் தொழிலாளர்களை பாதுகாக்குது அது என்னென்ன எந்தெந்த ஆண்டுன்னு பார்க்கலாம். தொழிற்சாலைகள் சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951, சுரங்க சட்டம் 1952, மகப்பேறு நலச்சட்டம் 1961. இது எல்லாமே பெண் தொழிலாளர்களை பாதுகாக்கிறதுக்காக இயற்றப்பட்ட சட்டங்கள். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு. இக்கூற்றை கூறியவர் யார்? கவிஞர் இக்பால். எந்த முகலாய பேரரசர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார்? அக்பர். சமயச்சார்பற்ற என்ற சொல் எப்போது இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? 42வது சட்ட திருத்தத்தின் மூலமா 1976 இந்த சட்ட திருத்தத்தோட ஆண்டு. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது? சட்டப்பிரிவு 25(1). இந்திய அரசாங்கத்தின் எந்த சட்டப்பிரிவு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை செய்துள்ளதுன்னா சட்டப்பிரிவு 29(2). அக்பரின் கல்லறை எங்க இருக்கு அப்படின்னா சிக்கந்தாரா. சட்டப்படி ஒரு நாட்டின் பெயரால் நீதியை வழங்குகின்ற நீதிமன்றங்களின் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நீதித்துறை. பண்டைய இந்தியாவில் தனி மனிதனின் சமூக கடமைகளை வரையறுத்தவை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. எந்த சட்டம் உச்சநீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்தது அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஸோ இதுதான் வழிவகுத்திருக்கும். எந்த சட்டம் உச்ச நீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்தது? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒழுங்குமுறை சட்டம் 1773. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சார் எலிசா இம்பே. இவர் தான் முதல்ல நியமிக்கப்பட்டிருப்பார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குற்றவியல் வழக்குகளை தீர்ப்பதற்காக என்ன நீதிமன்றத்தை வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஏற்படுத்தினார்னா ஊரக குற்றவியல் நீதிமன்றம். யார் உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையை மறுசீரமைத்தார்னா காரன் வாலிஸ் பிரபு. நாட்டின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் எது? கல்கத்தா உயர் நீதிமன்றம். மெக்காலே ஆணையத்தின் அடிப்படையில் எந்த ஆண்டு இந்திய தண்டனை சட்டம் உருவாக்கப்பட்டது? 1860. எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது? 1935. இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா ஜனவரி 28, 1950. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் இந்திய உச்சநீதிமன்றத்தோட அமைப்பு மற்றும் அதிகார வரம்பை வகுத்து கூறுது அப்படின்னா சட்டப்பிரிவு 124 147 வரைக்கும் இந்த இந்திய உச்சநீதிமன்றத்துக்கான அமைப்பு மற்றும் அதிகார வரம்பை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுகள் தான். ஸோ இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அமர்வு நீதிமன்றங்கள். விரைவான நீதியை வழங்க அமைக்கப்பட்ட அமைப்பு தான் லோக் அதாலத். அதோட மற்றொரு பெயர் தான் மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. முதல் லோக் அதாலத் எப்போது எங்கு நடைபெற்றதுன்னா 1982 ஆண்டில் குஜராத் மாநிலத்தில் இருக்க ஜூனாகாத்தில். நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2005. இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றம் எது? உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்புகள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. முதன்மை அதிகார வரம்பு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, ஆலோசனை அதிகார வரம்பு, நீதி பேராணை அதிகார வரம்பு, ஆவண நீதிமன்றமாகவும் சிறப்பு அதிகாரங்கள். இது எல்லாமே இதோட அதிகார வரம்பா இருக்கு.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சட்டப்பிரிவின் படி உயர்நீதிமன்றம் நீதி பேராணையை வழங்குகின்றது? சட்டப்பிரிவு 226. நமது நீதித்துறை நிர்வாகத்திடம் இருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. மேலும் வினா என்னவென்றால், எப்படி இந்த இரண்டு நோக்கங்களையும் பாதுகாக்க முடியும் என்பதே ஆகும் என கூறியவர் டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய நாட்டின் தலைவராக இருப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். இந்திய ஆயுதப்படையானது எவற்றை உள்ளடக்கியுள்ளது? இராணுவ படை, கடற்படை, விமானப்படை, கடலோர காவல் படை, இது எல்லாமே உள்ளடக்கியது தான். இந்திய இராணுவப்படை அதாவது ரெஜிமெண்ட் செயல்பாட்டு ரீதியாகவும் புவியியல் அடிப்படையிலும் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா 7. இந்தியாவின் இரண்டாவது பீல்ட் மாஸ்டர் யார்? KM கரியப்பா. வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய விமானப்படை எத்தனை படைப்பிரிவுகளை கொண்டதுன்னா 7. அஸ்ஸாம் ரைபிள்ஸ் எப்போது உருவாக்கப்பட்டது? அஸ்ஸாம் பகுதியில் 1835ஆம் ஆண்டில் பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டது. கலவரம், கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துதல், மீட்பு நிவாரண நடவடிக்கைகள் மற்றும் அமைதியற்ற சூழ்நிலை ஆகியவற்றை திறம்பட எதிர்கொள்ளும் மத்திய ரிசர்வ் காவல் படையின் ஒரு சிறப்பு பிரிவு எது அப்படின்னா விரைவு அதிரடிப்படை, RAF அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக உயரமான பகுதிகளில் செயல்படுவதில் சிறப்பு பயிற்சி பெற்ற படை இது? இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை. இந்தியாவின் எல்லை காவல் படை என அழைக்கப்படுவது எதுனா எல்லை பாதுகாப்பு படை, PSF. இராணுவ தினம் எப்போதுனா ஜனவரி 15. வெரி இம்பார்ட்டன்ட். கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1 கொண்டாடப்படுகிறது. அதே போல் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் மார்ச் 10 கொண்டாடப்படுது. விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் 7 கொண்டாடப்படுது. விமானப்படை தினம் அக்டோபர் 8 கொண்டாடப்படுது. வெரி இம்பார்ட்டன்ட். கடற்படை தினம் எப்போது கொண்டாடப்படுதுன்னா டிசம்பர் 4. ஆயுதப்படைகள் கொடி தினம் டிசம்பர் 7. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இப்போலாம் கொண்டாடப்படுது. இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பியாக இருந்தவர் யார்னா சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு. பஞ்சசீலம் என்று அழைக்கப்பட்ட அமைதிக்கான 5 கொள்கைகளை அறிவித்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அணி சேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா VK கிருஷ்ணமேனனால் உருவாக்கப்பட்டிருக்கும். தென்னாப்பிரிக்காவில் எந்த ஆண்டு இனவெறி கொள்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? 1990. இந்தியா வடமேற்கில் எந்த நாட்டுடன் எல்லைகளை பகிர்ந்து கொண்டுள்ளது அப்படின்னா வடமேற்கில் பாகிஸ்தானுடையும் ஆப்கானிஸ்தானுடையும், தூர கிழக்கில் மியான்மரோட எல்லைகளை பகிர்ந்து கொண்டிருக்கு. அதே போல் தென்மேற்கில் இந்தியா மாலத்தீவுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டது. சார்க் அமைப்பு எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டது? மொத்தம் 8 நாடுகள். அது என்னென்னு பார்க்கலாமா? இந்தியா, வங்காளதேசம், பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், இலங்கை, மாலத்தீவு மற்றும் ஆப்கானிஸ்தான். வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார கூட்டுறவிற்கான முயற்சி அமைப்பு எது அப்படின்னா பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் நாடுகள்லாம் இருக்குன்னா வங்காளதேசம், இந்தியா, மியான்மர், இலங்கை, தாய்லாந்து, பூடான் மற்றும் நேபாளம். இந்த T வரைக்கும் கரெக்டாக வரும். ஈக்கு சீக்கு மட்டும் பூடான், நேபாளம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. முடியாட்சியில் அரசாங்கத்தின் தலைவர் யார்? அரசர் அல்லது மகாராணி? அரசியலமைப்பின் வகைகள் என்னென்ன? எழுதப்பட்ட அல்லது எழுதப்படாத அரசியலமைப்பு, நெகிழும் தன்மையுடைய அல்லது நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பு. அரசு எனும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? பிரெஞ்சு மற்றும் லத்தீன். அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேசிய அரசும் மாநில அரசுகளும் தங்களது அதிகாரங்களை பகிர்ந்து அவரவர் எல்லைக்கு உட்பட்ட சுதந்திரமாக செயல்படுவதற்கு பெயர் கூட்டாட்சி முறைன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒவ்வொரு நாட்டிலையும் நாடாளுமன்றத்துக்கு என்னென்ன பெயர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ்ரேலோட நாடாளுமன்றத்தை கெனசட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மனி நாடாளுமன்றத்தோட பெயர் போக்டிங். நார்வே நாடாளுமன்றத்தோட பெயர் ஸ்டார்டிங். ஜப்பானோட நாடாளுமன்றத்து பெயர் டயட். பிரிட்டன் நாடாளுமன்றத்தோட பெயர் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் அரசின் தலைவராக யார் இருப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிர்வாக உறவுகள் குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கும் சட்டப்பிரிவுகள் என்னென்ன? சட்டப்பிரிவுகள் 253 263 வரைக்கும். மத்திய பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குது? 100. மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஜூலை 18, 2008. வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பகுதி அல்லது ஒரு கிராமம், ஒரு சிறிய நகரம் அல்லது மாநகரம் போன்ற சிறிய சமூகத்தினை நிர்வாகம் செய்யும் அமைப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா உள்ளாட்சி அமைப்புகள். இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகப்படுத்தியவர் யார்? ரிப்பன் பிரபு. ஸோ உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுறாரு ரிப்பன் பிரபு. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என கூறியவர் யார்? காந்திரிகள். பல்வந்த்ராய் மேத்தா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1957. LM சிங்வி குழு 1986 அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த 2 குழுவோட ஆண்டையும் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1992. சோழர் காலத்தில் நடந்த குடவோலை முறை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டால் உத்திரமேரூர் கல்வெட்டு. சோழர் காலத்தில் எந்த முறையில்
நடந்துச்சு அப்படின்னா, அதாவது குடவோலை முறையை பற்றி சொல்லக்கூடியது எந்த கல்வெட்டு அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து சொன்னுச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 10,000த்திற்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படும்னா பேரூராட்சி. மாநகராட்சி நிர்வாக அலுவலர் யாருன்னா மாநகராட்சி ஆணையர். இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றில் குழாய் மூலம் குடிநீர் விநியோகிக்கும் திட்டத்தை முதலில் செயல்படுத்தியவர் யாருன்னா பெரியார். இந்திய தேர்தல் முறை எங்கு பின்பற்றப்படும் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா இங்கிலாந்து. உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இது இந்தியா. தற்போது இந்திய தேர்தல் ஆணையமானது எத்தனை ஆணையர்களை உள்ளடக்கியிருக்குன்னா 3. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள். தேசிய அளவில் அரசாங்கத்தோட தலைவராயிருக்கிறது பிரதமர். இந்தியாவில் எப்போது தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது? வெரி இம்பார்ட்டன்ட், ஜனவரி 25. நோட்டா எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2014. இந்த நோட்டாவில் உலகில் அறிமுகப்படுத்திய நாடுகளில் எத்தனையாவது நாடாக நம்ம இந்தியா இருக்குன்னா 14வது நாடாக இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி எத்தனை அங்கங்களை கொண்டிருக்கும்? 3. 1 தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் அப்படின்னு 3 அங்கங்களை கொண்டிருக்கும். உலகில் கட்சி முறை எத்தனை வகையாக இருக்குன்னு ப்ரீவியஸாகவே பார்த்தோம். ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறைன்னு. ஸோ அந்த கட்சி முறையெல்லாம் எங்கெங்கே இருக்குது? இப்போ ஒரு கட்சி முறை வந்து பார்த்திங்கன்னா சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியனில் இருக்குது. இரு கட்சி முறை அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்தில் இருக்குது. பல கட்சி முறை ப்ரீவியஸாகவே பார்த்தோம், இந்தியா, ஸ்வீடன், நார்வே, ஃப்ரான்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி என அழைக்கப்படுபவர் யார்? மா. சிங்காரவேலு. ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற தகுதியை பெறுவதற்கு குறைந்தபட்சம் எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றிருக்க வேண்டும்? 4 மாநிலங்களில். 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 7. ஒரு கட்சி தேசிய கட்சி எனும் அந்தஸ்தை பெறுவதற்கு மக்களவையில் குறைந்தபட்சம் எத்தனை சதவீத இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னா 2%. அழுத்த குழுக்கள் என்னும் சொல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? ஐக்கிய அமெரிக்க நாடுகள். இந்த அழுத்த குழுக்கள் வந்துட்டு எப்படிலாம் அழைக்கப்படுது, வேறு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா நலக்குழுக்கள் மற்றும் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அழுத்த குழுக்கள் என்னும் சொல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டதுன்னா ஐக்கிய அமெரிக்க நாடு. இன, பாலின, தேசிய இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையை மனித உரிமை என மனித உரிமை பற்றி வரையறுப்பது எது? ஐநா சபை மனித உரிமைகள் ஆணையம் வரையறுத்திருக்கு. ஐநா சபை நாள் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா அக்டோபர் 24. வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான உரிமைகள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா அடிப்படை உரிமைகள்னு அழைக்கப்படுது. வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் 7 இருந்தது. இப்போ அடிப்படை உரிமைகள் 6 மாறிடுச்சு. சொத்து உரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றினதுனால 7லிருந்து 1 போய் 6 மாறிடுச்சு. அதே போல் அடிப்படை கடமைகள் பார்த்திங்கன்னா 10 இருந்தது, இப்போ 1 ஆட் ஆகி 11 இருந்திருக்கும். அதாவது 6லிருந்து 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி பெற்றோர்கள் வழங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி 11வது அடிப்படை கடமையா 2002ஆம் ஆண்டில் சேர்த்துட்டாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு என்ன? நீதிப்பேராணை. இந்திய அரசியலமைப்பு எத்தனை அடிப்படை கடமைகளை குறிப்பிடுகின்றன? 11. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது? அக்டோபர் 12, 1993. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் படி 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க வகை செய்துள்ளதுன்னா சட்டப்பிரிவு 21A. இந்த சட்டப்பிரிவு அடிக்கடி கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கு உதவ இந்தியாவின் 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை எண் என்ன அப்படின்னா 1098. தமிழ்நாடு எந்த சட்டத்தை நிறைவேற்றி மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கும் சம உரிமை வழங்கியுள்ளதுன்னா தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் 1989. தெரிஞ்சுக்கோங்க, இந்து வாரிசுரிமை சட்டம் எப்போது? 1989. தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டு சதவீதம் எவ்வளவுனா 26.5%. அதே போல தமிழகத்தில் ஆதி திராவிடருக்கான இடஒதுக்கீடு சதவீதம் எவ்வளவுனா 18%. தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அக்டோபர் 2005. முடியாட்சி காணப்படும் நாட்கள் என்னென்ன அப்படின்னா பூட்டான், ஓமன், கத்தாரில் காணப்படுது. தனிநபர் ஆட்சி வடகொரியா, சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் காணப்படுது. மதகுருமார்களோட ஆட்சி வாட்டிகனில் காணப்படுது. மக்களாட்சி காணப்படும் நாடுகள் பாருங்கள், நம்ம இந்தியாவில் மக்களாட்சி தான், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸில் மக்களாட்சி காணப்படுது. எந்த நாட்டில் முதலில் குடியரசு எனும் சொல் வடிவமைக்கப்பட்டதுன்னா ரோம் நாட்டில் கிமு 500 வடிவமைக்கப்பட்டது. இந்தியா எப்போது குடியரசு நாடாக மாறியது? ஜனவரி 26, 1950. மக்களாட்சி எனும் சொல் எதிலிருந்து பெறப்பட்டது? இரு கிரேக்க சொற்கள், அதாவது டெமோக்ராசி மக்களாட்சி
அதை தான் மக்கள் அப்படிங்கிற சொல் டெமோஸ் அப்படின்னும், கிராட்டியா அதாவது டெமோஸ் அப்படின்னா மக்கள், டெமோக்ராசி இருக்கு இல்லையா, டெமோஸ்னா மக்கள், கிராட்டியா அப்படின்னா அதிகாரம், மக்களின் அதிகாரம், அதுதான் டெமோக்ராசி. ஸோ இந்த 2 கிரேக்க சொல்லிருந்து பெறப்பட்டது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றிய இடங்கள் ஏதென்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசுகள்ல. இந்தியா என்ன ஆட்சி முறையை கொண்டுள்ள நாடு? நாடாளுமன்ற மக்களாட்சி முறை. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எதுனா இந்தியா. இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடம் எங்க இருக்குன்னா புதுடெல்லி. பிரதம அமைச்சரை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். எத்தனை ஆங்கிலோ இந்தியர்களை குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு நியமனம் செய்கிறார்? 2. ராஜ்யசபாவின் வேறு பெயர் என்ன அப்படின்னா மேலவை மற்றும் மாநிலங்களவை. இந்த 2 பேர்ல சொல்லலாம். லோக்சபாவை கீழவை அல்லது மக்களவைன்னு சொல்லலாம். இந்தியாவின் முதல் பொது தேர்தலின் போது எத்தனை இடங்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அப்படின்னா முதல் பொது தேர்தலில் 364 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கு. இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் அல்லது பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றதுன்னா 1920. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை மாகாண பிரதிநிதிகள் இடம்பெற்றனர்? 292. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடந்ததுன்னா டிசம்பர் 9, 1946. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? 11 அமர்வுகள். இந்த அமர்வில் 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பாணியில் கைப்பட எழுதப்பட்டது? இத்தாலிய பாணி. அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுவது எதுனா முகவுரை. இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் எதுனா இந்திய மக்கள். சிட்டிசன் எனும் சொல் எந்த சொல்லில் இருந்து பெறப்பட்டது? லத்தீன். இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 8. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த இடையில இப்போ பார்த்துட்டு வரதெல்லாம் 10th பாலிட்டி புக்கில் இருக்குது. ஸோ 10th பாலிட்டிக்கு லெசன் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோ தனியாகவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th பாலிட்டி கம்ப்ளீட் ஆயிரும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகிறதுனா பகுதி 3. சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் என்னென்ன? சட்டப்பிரிவு 23 மற்றும் 24. அரசியலமைப்பிற்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை எந்த பிரிவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதுன்னா பிரிவு 32. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது தனி மனிதன் உச்ச நீதிமன்றத்தை அணுகும் உரிமையை பற்றி சொல்லக்கூடியது. பிரிவு 28. மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமையை பற்றி சொல்லுது. 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தோட ஆண்டு என்ன அப்படின்னா 1978. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் எத்தனை வகையான நீதி பேராணை வெளியீடு அதிகாரம் பெற்றுள்ளன அப்படின்னா 5. எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட உரிமைகளை தடை செய்ய முடியாது? சட்டப்பிரிவு 20 மற்றும் 21. அரசு நெறிமுறை கோட்பாடுகளின் 3 பிரிவுகள் என்னென்ன? சமதர்ம, காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை. 86வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டதுன்னா 2002. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டதுன்னா அயர்லாந்து. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1976. மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை எது பெற்றுள்ளதுன்னா நாடாளுமன்றம். அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவுகள் என்னென்ன? 343 351 வரைக்கும். தேசிய அவசர நிலையோட சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா 352. இதுவே மாநில அவசர நிலை பற்றி கேட்டாங்கன்னா 356. இதுவே நிதி நெருக்கடி நிலை பற்றி கேட்டாங்கன்னா 360. அப்படியே 4 நாளாக அதிகரிக்கும். மாநில அவசர நிலையின் அதிகபட்ச காலம் எவ்வளவுனா 3 ஆண்டுகள். இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா பஞ்சாப். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்டது? திரு MN வெங்கடாச்சலயா. மத்திய அரசின் அங்கங்கள் என்னென்னு பாருங்க. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. குடியரசுத் தலைவர் எந்த தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சாரப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. திரு APJ அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்தார் இல்லையா, அதோட ஆண்டு 2002 2007. 11வது குடியரசுத் தலைவராக இருந்தார். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்னா 2 முறை. மக்களவையின் பதவிக்காலம் எவ்வளவு? 5 ஆண்டுகள். மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு இந்திய அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவு வழங்கியுள்ளது? சட்டப்பிரிவு 53 2. இந்திய சட்டப்பிரிவு 63 படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவி எதுனா துணை குடியரசுத் தலைவர். எந்த ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னா 1969. இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது எந்த அரசியலமைப்பு முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இங்கிலாந்தின் வெஸ்ட் மினிஸ்டர் அரசமைப்பு முறையிலிருந்து. திரு VP சிங் பிரதமராக பதவி வகித்த ஆண்டு 1989 1990 வரைக்கும். அமைச்சரவை கூட்டத்தின் தேதி நிகழ்ச்சி நிரல் குறித்து முடிவு செய்பவர் பிரதம அமைச்சர். ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என இந்திய அரசமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளதுன்னா 15%. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
மாநிலங்களவை எத்தனை உறுப்பினரை கொண்டது அப்படின்னா 250. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மாநிலங்களவை எத்தனை உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் ஒரு தீர்மானம் ஒப்புதல் பெறவும் அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னா 2, அதாவது 3/2 பங்கு உறுப்பினர்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்கு மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும்? மக்களவை. தமிழகத்தில் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எவ்வளவு அப்படின்னா, தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு எவ்வளோ தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? 39. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார்? சபாநாயகர். பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போது கூட்டப்படுதுன்னா பிப்ரவரியிலிருந்து மே வரைக்கும். இதுவே மழைக்கால கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரைக்கும். குளிர்கால கூட்டத்தொடர்னா நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி யார்? இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார்னா உச்சநீதிமன்றம். அரசியலமைப்பின் எந்த பகுதி மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறது? பகுதி 6. ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு எப்போது முதல் நடைமுறைக்கு வந்ததுன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நவம்பர் 26, 1957 முதல். அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் படி மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் என கூறுகிறதுனா சட்டப்பிரிவு 154 1. சர்க்காரியா குழு எதற்காக அமைக்கப்பட்டது? மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் குறித்து ஆராயறதுக்காக. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவுகள் ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறுகின்றன அப்படின்னா சட்டப்பிரிவு 157 மற்றும் 158. பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? ஆளுநர். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம்? சட்டப்பிரிவு 213. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மாநில சட்டமன்றத்தில் யார் மூலம் வரவு செலவு திட்டத்தை தேவைப்பட்டால் ஆளுநர் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னா மாநில நிதி அமைச்சர். மாநில நிர்வாகம் மற்றும் சட்டமன்ற செயல்பாடுகள் தொடர்பான செய்திகளை யாரிடமிருந்து ஆளுநர் பெறுகிறார்? முதலமைச்சர். மாநில ஆளுநருக்கு எதிராக எந்த வழக்குகளை தொடரவே முடியாதுன்னா உரிமையல் வழக்குகள். மாநிலத்தின் உண்மையான நிர்வாகி, கவனிங்க, உண்மையான நிர்வாகியாக செயல்படுபவர் யாருன்னா ஆளுநர். மாநில அரசோட தலைவர்னா ஆளுநர். மாநில அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னா முதலமைச்சர். இதை நோட் பண்ணிக்கணும். ஒரு அமைச்சருடன் கருத்து வேறுபாடுகள் எழும் பொழுது ராஜினாமா செய்யும்படி அல்லது பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு பரிந்துரை செய்பவர் யார்? முதலமைச்சர். சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிப்பவர் முதலமைச்சர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அமைச்சரவை எதற்கு கூட்டாக பொறுப்புடையது? மாநில சட்டமன்றம். எந்த சட்டப்பிரிவு ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவது பற்றி கூறுகிறது மற்றும் முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்களை நியமிக்க வகை செய்கிறதுனா சட்டப்பிரிவு 164 1. தமிழகத்தின் அமைச்சர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா 36. மேலவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனைக்கு குறையாமல் இருக்க வேண்டும்னா 40. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மாநில சட்டமன்றத்தோட நிரந்தர அவை எதுன்னு கேட்டாங்கன்னா சட்டமேலவை. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். எந்த ஆண்டு இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்டமேலவை நீக்க மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்டது? 1986. சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 169. மாநிலத்தின் நிதிநிலையை கட்டுப்படுத்துவது சட்டமன்றம். உலகிலேயே மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் எங்குள்ளது? லண்டன். 2வது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கு. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையானது யாரால் தீர்மானிக்கப்படுகிறது? குடியரசுத் தலைவர். நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்றம் இடும் ஆணை கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. எந்த ஆண்டு சட்ட திருத்தம் உயர்நீதிமன்ற நீதி புலனாய்வு அதிகாரத்தை குறைத்தது? 1976. அப்போ 1976ஆம் ஆண்டு சட்ட திருத்தம்னா என்ன? 42வது சட்ட திருத்தம். நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என கூறியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. வங்காளதேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு இது? இந்தியா. கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள எந்த ஆண்டு பராக்கா ஒப்பந்தம், அதாவது பராக்கா ஒப்பந்தம் இந்தியா மற்றும் வங்காளதேசத்துக்கு இடையே கையெழுத்தானது? எந்த ஆண்டுனா 1977. இடிமின்னல் நிலம் என அறியப்படுவது எது? பூட்டான். மியான்மர் எந்த ஆண்டு வரை பர்மா என அறியப்பட்டது? 1989 வரை. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இயற்கையாக அமைந்த இடைப்பட்ட நாடு இது? நேபாளம். எந்த ஆண்டிற்கு பின்னர் போர் நிறுத்த கோடு எல்லை கட்டுப்பாட்டு கோடு என அழைக்கப்பட்டது? 1949. பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது? சீனாவின் சாங்காய் நகரம். பிசிஎம்மின் உறுப்பினர் நாடுகள் என்னென்ன? வங்காளதேசம், சீனா, இந்தியா, மியான்மர். பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ஜிம் ஓ நெயில். பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஆஸ்திரியாவின் வியனா. இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எந்த ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது? புதுடெல்லியில் 1986 நிறுவப்பட்டது. பஞ்சசீல கொள்கையில் பஞ்சசீலம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னா சமஸ்கிருத சொற்கள். அதாவது பாஞ்ச் அப்படின்னா 5, சீலம் அப்படின்னா நற்பண்புகள்.
பாண்டும் பிரகடனம் எப்போது எங்கு கையெழுத்தானது? இந்தோனேசியாவில் 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில். இந்தோனேசியா 1955. அணிசிரா இயக்கமானது எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளதுன்னா 170 உறுப்பினர்கள். அதில் 17 பார்வையாளர்கள் நாடுகளாகவும் 10 சர்வதேச நிறுவனங்களும் இருந்துச்சு. சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் இந்தியாவில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா புதுடெல்லி. எந்த நாடு இந்தியாவிற்கும் தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக உள்ளது அப்படின்னா மியான்மர். இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான அணுசோதனை திட்டத்தினை எந்த ஆண்டு நடத்தியதுன்னா 1974. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பஞ்சசீல கொள்கை எந்த இரு நாடுகளுக்கு இடையே எந்த ஆண்டு கையெழுத்தானது? சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஏப்ரல் 28, 1954. ஒரு மனிதன் அரசு எனும் அமைப்பிற்குள் வாழ்வது அவன் மனித தன்மையுடன் வாழ்வது, இவை இரண்டுமே ஒன்றே என கூறியவர் யார்? அரிஸ்டாட்டில். அரசு என்பது ஓர் நிலப்பரப்பில் அமைந்த சமுதாயம் ஆகும். அது அரசாங்கம் மற்றும் குடிமகன் என பிரிக்கப்பட்டுள்ளது. இவற்றுக்கு இடையிலான உறவுகள் மேன்மையான அதிகாரத்தை வலுக்கட்டாயமாக பயன்படுத்துவதன் மூலமாக தீர்மானிக்கப்படுகிறது என கூறியவர் யார்? பேராசிரியர் லாஸ்கி. எப்போது முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் நடைபெற்று வருகிறது அப்படின்னா 1872 அப்போதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2011ஆம் ஆண்டு நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஒரு லட்சிய அரசில் 5040 குடிமக்கள் வாழ்வது போதுமானது என கூறியவர் யார்? பிளாட்டோ. இந்தியா உலகளவில் எத்தனை சதவீத நிலப்பரப்பை கொண்டுள்ளதுன்னா 2.4%. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10th ஜாகிரபியிலுமே இது இருக்கும். இறையாண்மை என்பதன் பொருள் என்ன? மேலான மற்றும் இறுதியான சட்ட அதிகாரம். இந்து சுயராஜ்யம் எனும் நூலை எழுதியவர் யார்? மகாத்மா காந்தி. இறையாண்மை எனும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சுப்பரான்ஸ். இறையாண்மை என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? போடின். போல்ஸ்விக் புரட்சி எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1917. இந்தியா என்பது இறையாண்மை பொருந்திய மக்களாட்சி குடியரசு என்றும் அதுவே அடிப்படை கூறாக அரசமைப்பின் வழி காணப்படுகிறது என்று எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியுள்ளது அப்படின்னா இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜ்நாராயண் வழக்கில் 1975ஆம் ஆண்டு. எப்போது ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பிரகடனத்தை வெளியிட்டது அப்படின்னா டிசம்பர் 10, 1948. சுதந்திரமும் சமத்துவமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இருப்பது நல்லியல்பு என கூறியவர் யார்? ஹெரால்ட் லாஸ்கி. முதலாளிக்கும் தொழிலாளர்கள் சங்க தலைவர்களுக்கும் இடையே சுதந்திரமான போட்டி நிலவ வேண்டும் என கூறியவர் யார்? ஆடம் ஸ்மித். சட்டத்தின் முன் சமம் மற்றும் சமமான சட்ட பாதுகாப்பு ஆகியவை எந்த இந்திய அரசமைப்பின் உறுப்பின் மூலம் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா உறுப்பு 21 மூலம். பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1789. இயற்கை நிலையில் மனிதர்கள் வாழ்வுரிமை, சுதந்திர உரிமை மற்றும் சொத்துரிமை ஆகியவற்றை அனுபவித்தார்கள் என கூறியவர் யார்? ஜான் லாக். அடிப்படை சுதந்திரத்தை சிறிய அளவிலான தற்காலிக பாதுகாப்பிற்காக யாரேனும் துறந்தால் அவர்கள் சுதந்திரமோ அல்லது பாதுகாப்போ கிடைப்பதற்கு தகுதியற்றவர்கள் ஆவர் என்று கூறியவர் யார்? பெஞ்சமின் பிராங்க்லின். இந்தியாவின் மீது சீனா எப்போது தாக்குதல் தொடுத்தது அப்படின்னா 1962. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சட்டங்கள் இல்லை என்றால் அங்கே சுதந்திரம் இல்லை என கூறியவர் ஜான் லாக். சமத்துவ உரிமைகள் பற்றிய இந்திய அரசமைப்பின் உறுப்புகள் 14 18 வரைக்கும். அரசால் அமலாக்கம் செய்யப்படுகின்ற விதிமுறைகளின் தொகுப்பிற்கு என்ன பெயர்? சட்டம். சட்டம் என்பது இறையாண்மையின் கட்டளை என கூறியவர் யார்? ஜான் ஆஸ்டின். பொது சட்டங்கள் எந்த நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற சட்டங்களாகும்? இங்கிலாந்து. அடிப்படை உரிமைகள், சுதந்திரமான நீதித்துறை, நீதி புனராய்வு. கவனிங்க, குடியரசுத் தலைவர் பதவி நீக்க நடைமுறையா இருக்கட்டும், உயர் நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் மீதான குற்ற விசாரணை, துணை குடியரசுத் தலைவரின் பங்கு முதலியவை எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா இது எல்லாமே அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. வயதான பெற்றோர் முதியோர் பராமரிப்பு மற்றும் நலன் சார்ந்த சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா 2007. பொதுமக்களின் விருப்ப கோரிக்கைகள் என்பது என்ன? உரிமைகள் மசோதா என்பது அமெரிக்காவில் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? டிசம்பர் 15, 1947. எப்போது 12வது அரசமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் நடைபெற்றதுன்னா ஜனவரி 24, 1950. எந்த ஆண்டு இயற்றப்பட்ட இந்து வாரிசுரிமை சட்டம் பெண்களுக்கும் ஆண்களை போன்ற பிரிக்கப்படாத குடும்ப பாரம்பரியத்தில் சமமான பங்கு உண்டு என்ற உரிமையை வழங்கியுள்ளதுன்னா 1956. தற்போதைய நவீன கால மக்களாட்சி முறையானது எங்கிருந்து தொடங்கி வந்துள்ளதுன்னா பிரிட்டன். நேரடி மக்களாட்சி முறை உலகில் எந்த நாட்டில் மட்டுமே நடைமுறையில் உள்ளது அப்படின்னா சுவிட்சர்லாந்து. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மக்களாட்சியே சமதர்மத்திற்கு பாதையாகும் என கூறியவர் கார்ல் மார்க்ஸ். பூட்டான் நாடு எப்போது மக்களாட்சி முறைக்கு மாறியதுன்னா 2006. சர்வதேச பூர்வ
குடிமக்கள் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆகஸ்ட் 9. சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்போது நடந்தது? 1951. எந்த ஆண்டு முதல் வாக்குகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலமாக பதிவு செய்யப்படுகின்றன? 2004. 1951 இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு? 18.3%. இறையாண்மை என்பது பிரிக்க இயலாத, மாற்றி தர முடியாத மற்றும் இறுதியான அதிகாரம் என கூறியவர் யார்? ஏவிடைசி. அரசின் செயலாட்சி பணிகளை குறிப்பது எது? அரசாங்கம். தேசிய அரசாங்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மத்திய அரசாங்கம் அல்லது ஒன்றிய அரசாங்கம். இஸ்ரேல் நாடாளுமன்றம் நெசட் அப்படின்னும், அமெரிக்க நாடாளுமன்றம் காங்கிரஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உண்மையான அதிகாரம் கொண்ட செயலாட்சியாக விளங்குபவர் யார்? பிரதம மந்திரி. யார் தலைமையிலான அரசு அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வர முயற்சித்து கைவிட்டதுன்னா இந்திரா காந்தி. எப்போது யாரால் முதலில் ஒட்டுமொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது? பூட்டானின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்மே வாங்சுக். ஸோ பூட்டானோட 4வது மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சுக்கால தான் முதல்ல பயன்படுத்தப்பட்டது. சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி யாத்திரையை காந்தி எப்போது தொடங்கினார்னா மார்ச் 12, 1930. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்காளர் பட்டியல் திருத்தி அமைக்கப்படுகிறது? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. எந்த அரசமைப்பு சட்ட திருத்தம் வாக்களிக்கும் வயதை 21 18 குறைச்சது அப்படின்னா 61வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி 1988 ஆண்டு. ஸோ இந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தோட ஆண்டு 1988. இதை யூஸ் பண்ணி தான் 21 18 குறைச்சாங்க. இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதில் வாக்கு அளிக்கும் முறை எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2003. இந்திய அரசமைப்பின் இந்த அட்டவணையில் உள்ள அம்சங்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் விதிமுறைகளை உருவாக்கும் அதிகாரம் அவையை நடத்துபவருக்கே உள்ளது அப்படின்னு கூறியது பார்த்தீங்கன்னா 10வது அட்டவணை. பேரூராட்சிகளின் மக்கள் தொகை எவ்வளவு? 5000 முதல் 15,000க்கு மிகாமல். எத்தனை உறுப்பினர்கள் வரை அரசாங்கம் நகர சபைக்கு நியமிக்கலாம்னா 3 உறுப்பினர்கள் வரை. எந்த அரசமைப்பு சட்ட திருத்தம் ஒரு மாவட்டம் முழுமைக்கும் ஒரு வளர்ச்சி திட்ட வரைவு ஏற்படுத்தும் நோக்கில் மாவட்ட திட்டக்குழுவை ஏற்படுத்தியதுன்னா 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். மாநகராட்சியின் தலைமை நிர்வாகி யார்? ஆணையர். மாநகராட்சியில் நிலைக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா மேயர். எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டதுன்னா 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தின் மூலமா. தமிழகத்தில் மாநகராட்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவுனா 12. தங்கள் மீதான மேலாதிக்கத்தை மறுத்து தங்களுக்கு உரிய உரிமைகளை சமமாக பெற்றிட நடத்துகிற போராட்ட உணர்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமூக நீதி. சாதி மத பாலின பேதமற்ற சமூகமே உரிய சமூகம் என அறிவித்தவர் யார்? தந்தை பெரியார். சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் யாருடைய தலைமையில் அமையப்பெற்றது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் காக்கா கலேல்கர் ஆணையம். ஆங்கிலேய அரசால் பிரித்து வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பஞ்சமி நிலங்கள். இந்திய அரசு இதுவரை எத்தனை பிற்படுத்தப்பட்டோர் ஆணையங்களை அமைத்துள்ளதுன்னா 2. மாகாணங்களில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்த சீர்திருத்தம் எதுனா மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம். ஆண்டு 1919. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஜானகி ராமச்சந்திரன் ஆட்சி காலம் எப்போது? 1988. அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் எப்போது கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றினர்னா 26/11/1949. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உலகின் நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு இந்திய அரசமைப்பு தான். அதிகமான மக்களாட்சி, உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடும் இந்தியா தான். அதே போல் உலகின் நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு கொண்ட அரசியலமைப்பு இந்தியா தான். நோட் பண்ணிக்கோங்க. சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 2009. இது ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை என கூறியவர் அம்பேத்கர். மக்களவை மொத்தம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டதாகும்? 545. மாநிலங்களவை மேலவை என்று எந்த ஆண்டு முதல் அழைக்கப்படுகிறது? 23 ஆகஸ்ட் 1954 முதல். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் என அழைக்கப்படுவது முதல் கூட்டத்தொடர். தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டதுன்னா 234. தமிழக சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் எப்போது தொடங்கியது? 3/5/1952. இறுதியாக தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1970. எந்த அரசமைப்பு பகுதியின் கீழ் தற்காலிக மற்றும் இடைமாற்றம் வழங்குதல் எனும் தலைப்பின் கீழ் அரசமைப்பு திருத்தப்பட்டு காஷ்மீருக்கு சிறப்பு தகுதி வழங்கும் பொறுப்பு சேர்க்கப்பட்டதுன்னா பகுதி 21. ஒரு வருடத்தில் நாடாளுமன்றம் எத்தனை கூட்டத்தொடர்களை நடத்துகிறதுனா 3. பெண்கள் இடஒதுக்கீடு முன்வரைவு எத்தனையாவது சட்ட திருத்தம் ஆகும்? 108வது சட்ட திருத்தம். மக்களவையை தலைமை தாங்கி நடத்துபவர் யார்? சபாநாயகர். எத்தனையாவது திருத்த சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சித்தாவலின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உள்ளதுன்னா 52வது சட்ட திருத்தம். மாநிலங்களவை எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா ஏப்ரல் 3, 1992. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
அமைச்சர்கள் குழுவாகவும் தனியாகவும் யாருக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னா மக்களவைக்கு. நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசமைப்பின் எந்த உறுப்பு குறிப்பிடுகிறதா? உறுப்பு 120. முன்வரைவு யார் ஒப்புதல் பெற்ற பின்னர் அது சட்டமாகும்? குடியரசுத் தலைவர். மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பாலமாக செயல்படுபவர் யார்? ஆளுநர். நாடாளுமன்ற குழுக்களில் நிரந்தரமானவை அல்லாத குழு எது? தற்காலிக குழுக்கள். தேசிய அரசின் அனைத்து அரசமைப்பு துறைகளின் தலைவராக விளங்குபவர் யார்? இந்திய குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் பற்றி குறிப்பிடும் உறுப்பு எது? உறுப்பு 56. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய அரசமைப்பின் எந்த உறுப்பின் படி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சிறப்பு நிலை கொண்ட மாநிலமாக இருந்தது அப்படின்னா 370. திவான் இ ரியாசத் என்பதன் பொருள் என்ன? தலைமை தளபதி. பெரும் தேச துரோக வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் எது? திவான் இ பரிசத். நீதிமன்ற மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எதுனா ஆங்கிலம். இம்பார்ட்டன்ட். அதே போல திவான் இ பரிசத் இதுவும் இம்பார்ட்டன்ட். மாநிலங்களவையில் உத்தரப்பிரதேசத்திற்கு எத்தனை இடங்கள் உள்ளன? 31. எந்த பட்டியலில் உள்ள துறைகள் மீது அரசாங்கங்கள் முழு அதிகாரத்தை பெற்றிருக்கும்? மாநில பட்டியல். மாநிலங்களுக்கு இடையேயான நதிகளை மேலாண்மை செய்வதற்கு மாநிலங்களுக்கு பரிந்துரைகள் வழங்குவதற்கு அமைக்கப்பட்ட ஆணையம் இது? நதி ஆணையம். எந்த குழு மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்தது? ராஜமன்னார் குழு. ராஜமன்னார் குழுவின் பரிந்துரைகளின்படி அரசமைப்பின் எந்த உறுப்பு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என கூறியது? 263. இந்திய குடிமை பணிக்கு பதிலாக என்ன பணி கொண்டு வரப்பட்டதுன்னா இந்திய ஆட்சி பணி. மத்திய ஆட்சியின் அனைத்து அமைச்சகம் மற்றும் துறைகளில் ஒட்டுமொத்த தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மத்திய தலைமை அமைச்சகம். எந்த சட்டத்தின்படி அமைச்சரவை செயலகத்தின் பணிகள் மற்றும் செயல்பாடுகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1961. இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கும் அதிகாரம், அபராதம் விதிக்கும் அதிகாரம் யாரிடம் இருக்குன்னா மத்திய அரசிடம். அரசு பணியாளர் தேர்வாணையங்களின் பணிகளை விரிவாக்கம் செய்யும் அதிகாரம் பற்றி குறிப்பிடும் அரசமைப்பின் உறுப்பு எதுனா 321. மாநில கண்காணிப்பு ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1964. திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றியதுன்னா 1967. ராஜாஜி உருவாக்கிய தட்சிண பிரதேசம் எந்த மாநிலங்களை உள்ளடக்கியிருந்தது? தமிழ்நாடையும் கேரளாவையும். எந்த ஆண்டு வெல்லஸ்லி பிரபு சென்னை மாகாணத்தை உருவாக்கினார்? 1802. யாருடைய காலத்தில் வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டன? இந்திரா காந்தி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது. ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 2014. ஃபைனல் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1948 ஆண்டு யாருடைய தலைமையில் மொழிவாரி மாகாணம் அமைப்புக்கான நடைமுறை குறித்து மதிப்பீடு செய்ய ஆணையம் அமைக்கப்பட்டதுன்னா எஸ்கே தார் தலைமையில். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் எல்லாமே பார்த்தாச்சு. இதில் ஓரளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகிருச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.